ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்ஸில் 12 டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 3 டென்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 70% to 80% இங்கிலீஷில் பேசி சமாளிச்சிடலாம். இங்கிலீஷில் டென்சஸ் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோங்க. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாக்கா நான் எழுதி விட்டேன், நான் எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தாங்க பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நம்ம ஆக்ஷனில் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நான் எழுதுகிறேன், நான் சாப்பிடுறேன், நான் விளையாடுகின்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தாங்க ப்ரெசன்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் நான் எழுதுவேன், நான் நாளைக்கு ஸ்கூல் போவேன், நான் நாளைக்கு சாப்பிடுவேன் இப்படி சொல்கிறது தாங்க ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் மீன்ஸ் நான் விளையாடினேன். இங்கிலீஷில் ஐ பிளேடு. இதை ஏன் சொல்கிறாங்க பாஸ்ட் டென்ஸ்னால்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? கடந்த காலம் கடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடந்த காலத்தை திரும்ப நம்ம நினைக்காம இருக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஒரு சில பேர் கடந்த காலத்தை நினைப்பாங்க, இல்லை நினைக்காம கூட இருக்குவாங்க. ஸோ பாஸ்ட்டு அப்படின்னாக்கா நான் விளையாடினேன் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது ப்ரெசண்ட். ப்ரெசண்ட்னா நான் விளையாடுகிறேன், ஐ ப்ளே. ஏன்னா ப்ரெசண்ட் மீன் என்னன்னாக்கா இப்போ நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சிட்ருக்கோன்னா அது ப்ரெசண்ட்டை குறிக்கும். இப்போ நடக்கிற ஒரு செயலை சொல்கிறது தான் ப்ரெசண்ட்டு. ஸோ நான் விளையாடினேன் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டு, ஐ ப்ளே. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் மீன்ஸ் நடக்க போகிற ஒரு செயலை நம்ம நினைக்கிறது. இப்போது ஸ்க்ரீனில் நான் என்ன போட்டிருக்கேன்? எஸ், கரெக்ட், நான் விளையாடுவேன் அப்படின்னு போட்டிருக்கேன். இது நம்ம ஏன் சொல்கிறோம்? ஃப்யூச்சர், நான் விளையாடுவேன், நான் பள்ளிக்கு போவேன், நான் நாளைக்கு சாப்பிடுவேன் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது தாங்க ஃப்யூச்சர் டென்ஸ். ஐ வில் ப்ளே. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐ வில் ப்ளே இதுக்கு வில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த வில்லுங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸில் ஆக்ஸிலரி மாடல் வெர்பை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஐ வில் ப்ளே அப்படின்னு இங்கே மாறும். இப்போ உங்களுக்கு ஒன்றாவே சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். பாஸ்ட்டில் ஐ பிளேடு, ப்ரெசண்ட்டில் ஐ ப்ளே, ஃப்யூச்சர் ஐ வில் ப்ளே. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரெசண்ட்டில் எதுக்கு ஐ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ப்ரெசண்ட்டில் ஏன் ஐ யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஐ மீன் சப்ஜெக்ட், ரைட் மீன் வேர்ப். ஸோ ப்ரெசண்ட்டில் நம்ம சப்ஜெக்டையும் வேர்பையும் டிவைட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் ப்ரெசண்ட்டில் உள்ள சென்டென்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்டில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சப்ஜெக்டில் 7 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மீன் நான், வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், ஷீ அவள், ஹீ அவன், இட் அது, தே அவர்கள். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நம்ம ப்ரெசண்ட்னா இப்போ நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஐ ரைட், நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். நான் எழுதுகிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஐ அப்படி நம்ம கண்டிப்பாக சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? எஸ், சேர்க்கணும். ஐங்கிறத நம்ம சேர்த்தாக்கணும். நம்ம அதில் ஜாயின் பண்ணினா தான் ப்ரெசண்ட் அப்படிங்கிற நமக்கு ஒரு சென்டென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போகிறேன். இந்த ஐ ஆம் அப்படிங்கிறது எதுக்குனால வந்தது, ஏன் வந்தது? ஏன்னா நான் பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நான் பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸு பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஐ மீன் என்னன்னு பார்த்துட்டோம், ரைட் மீன் என்னன்னு பார்ப்போம். நம்ம
காலையிலேன்னு எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த ஒர்க்குக்கு வேர்புன்னு நேமு. வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அதுபோல தான் நம்ம என்னென்ன ஒரு சின்ன சின்ன ஒர்க் செஞ்சாலும் அது ஒரு வேர்ப். ஸோ ஆக்ஷன் வேர்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், ப்ரெசண்ட்டில் பாருங்கள், நான் செல்கிறேன் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் பாஸ்ட்டில் நான் சென்றேன், இதுலேயும் நம்ம ஐ கோ அப்படி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நோ, சான்ஸே கிடையாது. ஐ கோ அப்படிங்கிறது வராது. ஐ வெண்ட் வெர்பு V2 ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். ஏன்னா பாஸ்ட்டு கடந்த காலம். ஸோ அதனால ஐ வெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் நான் செல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே எதுக்கு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு? அது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு அந்த பிளேஸில் என்ன வரும் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாஸ்ட்டில் ஐ வெண்ட், ப்ரெசண்ட்டில் ஐ கோவாக மாறும், ஃப்யூச்சரில் ஐ என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். பாஸ்ட்டில் நான் பள்ளிக்கு சென்றேன். நான் பள்ளிக்கு சென்றேன், ஐ வென்ட் டு ஸ்கூல். ப்ரெசண்ட்டில் நான் பள்ளிக்கு செல்கிறேன், ஐ கோ டு ஸ்கூல். ஃப்யூச்சரில் நான் பள்ளிக்கு செல்வேன், ஐ வில் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் டெய்லி சின்ன சின்ன சென்டென்ஸ் வச்சுட்டு இங்கிலீஷ் பேசுங்க. பேசுனா மட்டும்தாங்க நமக்கு இங்கிலீஷை டெவலப் பண்ண முடியும். தென் உங்களுக்காக என்றைக்குமே இங்கிலீஷ் மிஸ் சேனல் என்றைக்கும் உங்களுக்காக இருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு டென்ஸ் பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக ஃப்யூச்சர் டென்ஸுக்கு லாஸ்ட்டாக என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இங்கிலீஷ் மிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.